வச்சு டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். கிராண்ட்பா அண்ட் கிராணி 2 பேர் வச்சுட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக சீக்கிரமாக கிடச்சிருச்சுன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக போயிடலாம் வெளியே. இப்போ நம்ம கிராண்ட்பாவும் கிராண்டியும் ஒரு இடத்துல வர வச்சுட்டு நம்ம தேட ஆரம்பிச்சோன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டோன்னா இந்த இடத்துல நம்ம இப்படி ஒளிஞ்சுக்கிட்டோன்னா கிராண்ட்பா இப்போ வருவான். அது போகும்போது நம்ம அப்படியே உள்ளார போய்க்கலாம். கிராணியும் வந்தால் வரலாம். கிராணி வந்தா வந்துட்டாங்க 2 பேரும். நான் ஒரு வழியாக தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம ஒழிஞ்சதை மட்டும் பார்த்துருந்தாங்க குமிஞ்சு வந்து அடிச்சிருவாங்க. ஏம்மா ராசாத்திங்களா போயிருங்க. இது வேற நீ சொல்லிட்டு பேசிட்டு இருக்கியே, இது நியாயமா? இந்த கிழவங்கிழவி வேற ஒட்டுக்கா வந்து பயமுத்துவாங்க. இல்லை நம்ம தாங்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். டேய் 2 பேரும் டக்குன்னு போங்கடா, ஏன்டா இப்படி பாட்டு பண்ணுறீங்க நம்மள? அப்பாடி 2 பேரும் போயிட்டாங்க. நான் கீழேருந்து வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே மோஸ்ட்லி லைக் கிளாஸ் வியூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைக்குங்க. இந்த வாட்டி இருந்தால் அவங்க எதுக்கும் வைக்கல, அதுதான் நம்மளுக்கு கடுப்பாகும். எனக்கு 2 பேருக்கு 6 கிட்ட நேரத்துக்கு வருது. இப்படி பக்கத்தில் இருக்கா நேரத்துக்கு பார்த்துருந்தா ஒரே போகுது. ஏற்கனவே நீ எப்படி பண்ற? ஐயோ ராமா, இவங்க வச்சுக்கிட்டு இப்படி பண்றாங்களே. இவங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால விளையாட முடியல. இப்போ நம்மளுக்கு இது 2வது நாள். இன்னும் நம்மளுக்கு நம்ம இப்படி கஷ்டப்பட்டு நம்ம உங்களுக்காக விளாண்டுருக்கோம். இதை நம்ம மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி பார்த்துருங்க. நன்றி. சீக்கிரமாக பண்ணி ஓடிடலாம். ஓடுறோம். அது வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலே அது அவங்களுக்குலாம் தெரியாது. கிராண்ட்பா வந்துட்டான். கிராணி வந்துட்டான். 2 பேருமே இங்கே டேய் ஒன்றும் இல்லையாடா, இதை நம்பிட்டாங்க நானும் வந்தேன். ஏன்டா ஒன்றுக்கு வைக்கல? இப்போ நம்ம வெளியே போகலாமா வேண்டாமான்னு வேறு தெரில. அங்கே யாரும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க போல. ஓப்பன் பண்ணி எஸ் ஆயிடும். ஹெலிகாப்டருக்கு ஏன்டாடே நான் தெரியும் ஒரு டோர் எஸ்கேப்மெண்ட்டாக பண்ணுறேன். எனக்கு ஹெலிகாப்டருக்குலாம் தேவையில்லடா. ஐயோ இங்கே டோர் எஸ்கேப் பண்ணுறேன்.
கிராண்ட்பா பேர்லாக் அங்கே நல்லது உண்மையாக கொஞ்சம் ஏய் கிழவா, நான் எங்கே தாண்டா இருக்கேன், உனக்கு கண்ணு தெரியலையா? இங்கெல்லாம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓடு போ அட்ராஸுங்க. டேய் கிழவா, இப்போ வாடா. நம்மளுக்கு எப்படியோ பேட்லாக்கு கிடச்சிருச்சுங்க. எவனாவது ஒருத்தன் வந்தானா அந்த கிராண்டி வேறு நம்ம அடிச்சிட்டான். அவளை பண்டி வாங்காமல் விடக்கூடாது. ஏய் கிராணி இங்கே வாடி. எனக்கு கிழவிக்கு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது. எனக்கு கிழவா நம்ம பார்த்துட்டானே, அடிச்சு போட்டுருவோம். கிழவாடா கிழவா கிழவா முடிஞ்சு பண்ணிட்டாங்க. எனக்கு விழுந்துரு வீடோடு. ஏய் கிராண்டி உன் கிழவா, நான் புருஷனை நான் சுட்டுட்டேன். வா வா. நம்ம ரீலோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா கிராண்ட்பா தலையில் நாங்கள் இது இருக்கும் நம்ம செக்யூரிட்டிக்கு, அதை நம்ம டக்குன்னு எடுத்து அன்லாக் பண்ணிட்டோம். ஏய் போனால் வேற எனக்கு குறுக்கால இருக்கிற தள்ளுறா. அப்பா அடி தங்கன் கடிச்சனால எவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சு. ஒரு டோர் ஹேண்டெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ வேறு என்ன ஹேண்ட் வீடு, அதுக்கப்புறமேட்டு கட்டிங் ப்ளஸ் கிடச்சா போனோம். நம்ம ஒரே ஐடியா ஜூட் ஏறலாம். அது மட்டும் நல்லபடியாக கிடச்சிருச்சா? ப்ரோக்ராம் இன்னும் 2 மட்டும் கிடச்சிருச்சு. நம்ம சேஃப் தான், நாம் எஸ்கேப் ஆன மாதிரி. இங்கே நாம் வந்து இப்போ நம்ம மேலே போகலாம். செக்யூரிட்டி கீக்கு மேலே ஒன்று இது இருக்கும், வெப்பன் கீ கிடைக்கும், வேறு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். ஏதாச்சும் ஒன்று கிடைக்குங்க. நான் ஹேண்ட் வீல் எனக்கு போர்டில் கூட இருக்கலாம். போர்ட் ஸ்டேரிங்கு ஹேண்ட் வீல் போட ஹேண்ட் வீல் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு எங்கே ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா நல்லாயிருக்கும். போர்டு வெப்பன் கீயே கிடச்சிருச்சு. என்ன வேணும்? ஒரே எஸ்கேப் தான். இது ஒரு ஷார்ட் கட்டுங்க. நாம் இங்கேருந்து குதிச்சோன்னா அதான் இங்கே கனெக்ட் ஆயிரும். நடு வீட்டில் கனெக்ட் ஆயிரும். அது நம்ம ஒரு சில நேரத்தில் பண்ணும்போது அது ரிஸ்க் ஆயிரும். அதனால் நீங்களாம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இது பாத்ரூமுக்கு போயிருங்க. இது டைரக்ட் டு பாத்ரூம். பாத்ரூம் வந்துச்சுன்னா இது எப்போவுமே இங்கே மட்டும்தான் இருக்கும். ஷார்ட்கன் இங்கே மட்டும்தான் கிராண்டி டூலியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்லெண்டரின டைரியில் உங்கள் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எழுத்திங்கன்னா இங்கே ஷார்ட்கன் கிடைக்கும். இங்கே மட்டும்தான் ஷார்ட்கன் இருக்கும். வெப்பன் கீயும் இங்கே மட்டும்தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதுவும் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த இடத்துல ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. நான் இப்போ கிழமைகளை முடிச்சிருப்பாங்க. நான் இருக்கோ பார்த்தே போவோம். வந்துட்டான்டா. டேய் கிழவா, பாரு என்ன பண்ணிட்டு இன்னைக்கு வயசுல உனக்கு டான்ஸ் தேவையா? திருப்பி என்ன பண்ணுவேன்? நாம இருக்கோ சேஃப்டிக்கு ரீலோட் பண்ணி வச்சிடலாம். ஹெலிகாப்டர் மேலே நம்மளுக்கு தேவையில்லை. போட்டு ஃப்ரெஞ்சு கிடச்சிருச்சு. ஃப்ரெஞ்சு இடத்துக்கு நாம கீழே போகணுங்க. மக்களே, நம்ம இப்போ கீழே போய் தான் என்ன இந்த இடத்துல வந்துடுறோம். நீங்கள் டேரெக்டாக இந்த சாக்கடைக்குள்ள இருக்கும். இன்னும் ஒரு ஆக்டோபஸ் இருக்கும், அது நான் உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் அவங்களாம் பண்ணும்போது டக் டேப்பு அதெல்லாம் தேவை, ரொம்ப முக்கியமாக தேவை. இப்போ நம்ம வந்து டக்குன்னு மேலே போயிடலாம். டக்குன்னு மேலே போ. நெட்டுக்கா நான்
அந்த ஸ்பைடர் நம்ம போட்டு தள்ளிட்டோன்னா அங்கே சேஃப் கீ க்ரோவ் பார் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அங்கே கிடைக்காம இருக்காது. நம்ம ஷார்ட் கன் இப்போ எங்கே வச்சோம்? மாதத்துக்கு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கும் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக இருப்போம். இப்போ இந்த ஸ்லெண்ட்ரினை பார்த்து யாரும் பயந்துக்க வேண்டாம். இப்போ நம்ம தாண்டியே போகலாம். ஆனால் பார்த்து இதுக்கு மேலே தேவையில்லைன்னு விட்டுறாதீங்க. கிராண்ட்பா இல்லாட்டினா கிராணி கண்டிப்பாக எதாவது ஒட்டாதான் வருவான். வந்துடுவாங்க இந்த சத்தத்துக்கு. ஸோ ப்ளீஸ் ஜாக்கிரதையாக எங்கே எடுத்துக்கோங்க. யாரும் ஒருத்தவங்க வந்துடுவோம். 2 பேர் வந்தாங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரிஸ்க்கு. நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. ஆனால் 10 நாள் டக்கு நீங்கள் போட்டு முடிச்சிடுறேன். நான் வேலை செய்யும்போது தான் கரெக்டாக நீங்கள் தான் வருவீங்க. எடுத்துப்பேன். கேஸில் 100 பேர் ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்கீங்கன்னு பார்த்தேன். இந்த மாதிரி ரேடியோ சத்தம் இருந்துச்சுன்னா கிராண்ட்பா மேலே இருப்பாங்க. அதனால நம்ம எதுக்கும் ரீலோடாகவே போவோம். கிராண்ட் எங்கே பார்த்தோம்னா தெரியல. ஐயோ கிராண்டி வரும். ரீலோட் பண்ணுறோம். அப்படி பிள்ளைச்சிங்க எங்கே நீங்கள் இந்த மாதிரி பெட்டு அடிகளெல்லாம் ஒளிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒளிஞ்சிருங்க. லேட்டாக கிராணிக்கு முன்னாடி நீங்கள் ஒளிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை முடிச்சிருவா. சோழி முடிஞ்சது தான். பேசுறீங்க வேறு எதுவும் இங்கே வருது. ஸோ நீங்கள் எதுக்கோ பார்த்தே இருங்க. கிராணி இங்கே கரெக்டாக வேலை செய்யும்போது தாண்டா நீங்களாம் வருவீங்க. ஏண்டாவும் வரா பாரு. இன்னும் கரெக்டாக வர புருஷனை கொண்டுட்டேனா? இப்போ நம்ம டக்கு நீங்களாம் செக் பண்ணுவோம். க்ரோபால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி ஒன்றும் இல்லை. நாம் இப்போ ஹேண்டில் எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு இங்கே கட்டிங் ப்ளேஸ் கிடச்சின்னா புண்ணியமாக போகுங்க. நம்ம இங்கே கரெக்டாக இங்கே சுட்டுட்டோன்னா நாம் அங்கே கரெக்டாக சுட்டுட்டோன்னா இங்கே கிடைக்கும். நாம் அங்கே போய் இதுக்கெல்லாம் கட்டிங் ப்ளேஸ் இதுக்கு தேவை. கட்டிங் ப்ளேஸ் இல்லைன்னா இது வச்சுக்கிறது ரிஸ்க்கு. அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரனேட் இருக்கும். அது நல்லாயிருக்கும். அது நம்ம எங்கேயாவது கிராண்ட்பா கிராணி அங்கே சத்தம் போட வச்சுட்டு இங்கே போட்டோன்னா வருவாங்க. ஒட்டாரப்போ அடே அப்படி பேசி வந்துருச்சு. இதை போய் கீழே பேஸ்மெண்ட்டு நம்ம போனோம். நாம் எப்போ நம்ம ரிவைவ் ஆகுவோம்ல அந்த இடத்துக்கு நம்ம போனோம். அது நம்ம அது முடிக்கிறதுக்குள்ளார இந்த மாதிரி சிசிடிவிஸ் இருக்குல்ல, சிசிடிவிஸ்க்கு மேலே ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரிஞ்சதுன்னா அது அங்கே அந்த இடத்த மோஸ்ட்லி லைக் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இருந்துச்சுன்னா யாரோ சிசிடிவி ரூம்லேருந்து உங்களை பார்க்குறாங்கன்னு அர்த்தம்.
கிராண்ட்பானா மோஸ்ட்லி எல்லா சமயமும் பார்ப்பான். பார்த்துட்டு அதில் அதை மூலமான வந்து தப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்று குறைச்சிட்டு போகிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியும் ஆமாம். நம்ம ஷார்ட் கன் நம்ம மேலே வச்சிட்டோம்ல. இந்த டோர் லாக் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. எல்லா டைமையும் யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. கிராண்ட்பா வந்துடுவான் போலயே. இப்போ வாடா. டேய் கிளவா, எங்கடா போனேன்? கீழே ஓடிட்டான் போல. முடிச்சிடலாம். கிளவி சத்துருச்சு. ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல தாங்க க்ரோபால் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த சைடு தள்ளி விட்டிங்கன்னா இந்த அட்டைப்பட்டியெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு டன்னு மாதிரி கிடைக்கும். அதை தள்ளுறேன். இதான் தள்ளி விட்டுட்டு போனீங்கன்னா போடுற அட்ராஸக்க க்ரோபாரே கிடச்சிருக்கு. நம்ம இப்போ சட்டு போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். க்ரோபாருக்கு நாங்கள் இங்கே நிறைய வேலை இருக்கும். இதெல்லாம் உடச்சு நம்ம போடு. இங்கே நாங்கள் 90% இங்கே இருக்கோம். இப்போதைக்கு நாம இதை எடுத்துட்டு மேலே போயிடுறோம். மேலே போய் தான் நம்ம சொன்ன இடத்துல பயந்துக்காதீங்க. இங்கே நாசரத்து வேலை உருவா பயங்கரமா இருக்கும். ஐயோ, போட் ஸ்டேரிங் வீல் உருப்படியானதெல்லாம் வச்சிருக்க மாட்டீங்களா? நான் போட் எஸ்கேப்பா பண்ணுறோம். இப்போ நாம் 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நாம் டக்குன்னு சட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஆமாடி, வேலையை முடிக்க போகிறோம். உடச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம கீழே போய் இந்த இடத்துல இதுவும் உடச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். இங்கேயும் 90% இங்கே இது நாங்கள் இருக்கோம். ஸ்பார்க் ப்ளக் தான். ஸ்பார்க் ப்ளக் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இப்போது தேவையானது ஒன்றே தான். அது என்னது? இதை எடுத்துகிட்டு ஓடிடலாம். இந்த இங்கே தான் வச்சோம் அந்த பேட்லாக்கி. பேட்லாக்கினாங்க நம்மளுக்கு சேஃபு. போட் எஸ்கேப் பண்ணுறவங்களுக்கும் பேட்லாக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது வந்து நான் ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். திறந்து விட்டுட்டு கிரேனி வேறு இருக்காளே. அப்பாடி நாம் போயிட்டோம். அது நாங்கள் ஃப்யூஸை மேலே தூக்கி விட்டிங்கன்னா அது ஓடிடலாங்க. போட் எஸ்கேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் நீங்கள் 2 பேர் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓடாய் கிளவா கிளவி, நாம் தப்பிச்சுட்டோம்ல. அப்பாடி தப்பியாச்சு. இதை நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.